ரீசெண்டாக சன்ரைஸ் கிராக்கர்ஸ்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் 5332க்கு. ஆனால் அவனுங்க எவ்வளோ அமுச்சு விட்ருக்கானுங்க மட்டும் பாருங்களேன். வெறும் 2000 பொருள் தான் அமுச்சு விட்ருக்கானுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் நிறைய மிஸ் ஆகுது. மொத்தம் 51 ப்ராடக்ட்ஸ்லேருந்து 69 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அவனுங்க எவ்வளோ அமுச்சு விட்ருக்கானுங்க பாருங்கள். 51 ப்ராடக்ட்ஸ்லேருந்து 69 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவனுக்கு வெறும் 40 ப்ராடக்ட்ஸ் தான் டெலிவரி பண்ணியிருக்காங்களே. மீதி 29 ஐட்டம் மிஸ் ஆகுது. 60 ஷார்ட்ஸ் நிறைய ஆர்டர் போட்டிருந்தேன். ஏரியல் ஷார்ட்ஸ் நிறையா பண்ணியிருந்தேன். பீகாக் நிறையா பண்ணியிருந்தேன். எதுவுமே வரலை. 5500 கிட்ட பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். வெறும் 2000 சில்லறைக்கு தான் அமுச்சு விட்ருக்கானுங்க. இதில் அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. சுவிட்ச் ஆஃப். வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் தான் இருக்கானுங்க. மெசேஜ் பண்ண மாட்டானுங்க. விஜய் சுத்து பார்த்து தான் ஆர்டர் போட்டேன். யாரெல்லாம் விஜய் சுத்து பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? இங்கே பாருங்கள், டெலிவரி இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தது. போயிட்டு 640 ரூபா வரது டெலிவரி பண்ணுறதுக்கானது. அவனுக்கு சென்ட் பண்ண பாக்ஸை மட்டும் பாருங்களேன். இவ்வளோ சின்ன குட்டியான பாக்ஸில் 2000 இது போய் 5300 ரூபாய்க்கான பொருள். நம்மளா நான் பண்ண ஏதோ ஆர்டர் பண்ண பிடிஎஃப் வேணும் பாருங்கள். இதில் தான் நான் ஆர்டர் பண்ணோட பிடிஎஃப் இருக்குது. எவ்வளோ ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க மட்டும் பாருங்கள். அவனுக்கு இது பண்ணது தான் சன்ரைஸ் கேக்கர்ஸோட இது ஆர்டர் போடுறது தான். பார்த்தீங்களா, புது ஐட்டம்ஸ் நிறைய ஆர்டர் போட்டிருந்தேன். ஏகப்பட்ட ஸ்கை ஷாட்ஸ் போட்டிருந்தேன். எதுவுமே வரல. பீகாக் வரல. ராக்கெட்ஸ் வரல. மொத்தம் 51 ப்ராடக்ட்ஸு, 69 ஐட்டமு. ஆனால் வந்ததே வெறும் 40 ஐட்டம். 29 ஐட்டம் மிஸ் ஆகுது. மொத்தம் 5332 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுவுமே வரல. மொத்தம் ஃபேக் ஸ்கேமர்ஸ் இவனுங்க. எல்லாமே ஃப்ராடு பண்ணுறானுங்க போல். ஏமாற்றிட்டானுங்க. 3000 ரூபாய் கிட்ட ஏமாற்றிட்டானுங்க.